ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விவோ ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சூப்பரான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஓரலாக வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். விவோ ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க இன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வருவாய்த்துறை, அதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய கிராம உதவியாளர் அப்படிங்கிற போஸ்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் வந்து பண்ணுறாங்க. இது எங்கேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா தேனி மாவட்டத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய மாவட்டங்களுக்கு வரும்போது நோட்டிஃபிகேஷன் வரும்போது நான் டக்குன்னு வந்து வீடியோ பண்ணிடுறேன். நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதிகமான மாவட்டங்கள் வரும்போது கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது அந்த வீடியோ ஃபஸ்ட்டு நான் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? இது வந்து தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கிற முடியும். மினிமம் நீங்கள் வந்து 5ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற முடியும். ஓகேங்களா? பதவியின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு. நீங்கள் வந்து விவோ ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா விவோவுக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண போகிறீங்க. காலி பணியிடங்கள் வந்து 8 சொல்லியிருக்காங்க. 8 வேகன்சி தான் இருக்குது. இதுக்கான சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 11,000 35,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து பெர் மந்த்துக்கு வந்து சேலரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காலி பணியிடங்கள் அந்த 8 வேகன்சிக்குமே வந்து இன சுழற்சி அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்வு செய்கிறாங்க. அது யாருக்கெல்லாம் முன்னுரிமைன்னு சொல்லிட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சீரமைப்பாளர்னு சொல்லிட்டு பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. முன்னுரிமை பெற்றோர் 1ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பர், பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம் தவிர அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி பொது பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1, பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம் தவிரன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பொதுவில் வந்து 1ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பொது பிரிவினருக்கு வந்து 1, பட்டியல் வகுப்பினர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு 1. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 விதமான பணியிடங்கள் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேனி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் அதுக்கு உங்களுக்கு ஓகே சூட்டபுளாக இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பண்ணக்கூடிய டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1/3/2022 சொல்லிட்டாங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 18. இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15 தேதி ஆகுது. ஸோ இன்னும் 3 நாளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து க்ளோஸ் ஆகுது. அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறது ஆஃப்லைன் தான். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்குறேன். கமெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் லிங்க் பண்ணியிருக்கிறதுல அப்படி டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து பிரிண்ட் போட்டு எடுத்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். அதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு வந்து எந்த மாதிரி ஒரு செலெக்ஷன் வந்து உங்களுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்வியூ ப்ளஸ் வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதில் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 மார்க்குக்கு தான் இருக்கும். எல்லாமே தமிழில் தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதுகிற மாதிரியான கொஸ்டின் தான் உங்களுக்கு வந்து கேட்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 37 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆதிதிராவிடர், முஸ்லீம், பழங்குடியினர் இவங்களுக்குலாம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்னு சொல்லிட்டு முஸ்லீம் ஆகிய வகுப்பை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 34 சொல்லியிருக்காங்க. அதர் பிளாக் அவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 32 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதியாக 5ஆவது வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. 40-50% வரைக்கும். மாற்றுத்திறனாளி, அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற உதவிகள், கணவரால் கைவிடப்பட்டவர்கள், இவங்கள மாதிரி ஆளுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. உடற்தகுதி சான்றிதழ் படிவம், தமிழ்நாடு கிராம உதவியாளர் சிறப்பு விதியின் கீழ்னு சொல்லிட்டுலாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா படித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 மார்க் வந்து கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 மணி நேரம், 40 கொஸ்டினுக்கு 1 மணி நேரம் டைம் எடுத்துக்கிறோம். அதுக்கு நீங்கள் வந்து நேரடியாக போய் கண்டிப்பாக வந்து எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து இன்டர்வியூ வைப்பாங்க. இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா மார்க் ஷீட் வெரிஃபிகேஷன், டிசி ஜெராக்ஸ்லாம் வெரிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. 5th ஸ்டாண்டர்ட் புக்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்போம். அதை தாண்டி உங்களுக்கு வந்து கிராம நிர்வாக நடைமுறை வினாக்கள்னு சொல்லிட்டு ஒரு 20 மார்க்கு,
5th ஸ்டாண்டர்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 20 மார்க். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. அப்படியே கீழே வரும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் ஒரு ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணும்போது 2 பிரிண்ட்டு போட்டு வச்சுக்கிறது நல்லது. நம்ம ஃபில் பண்ணும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மை எடுத்துக்கிறது யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா மறுபடியும் நம்ம வந்து கடையில் போயிட்டு நெட் சென்டரில் போயிட்டு பிரிண்ட்டு போட்டு எடுத்துகிட்டு வரது லேட் ஆகும், நம்மளுக்கு கொஞ்சம் டயர்டாகவே ஆயிரும். அதனால் அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன், ஆஃப்லைனில் ஒரு ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 2 இல்லைனா 3 பிரிண்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. ஒரு பிரிண்ட் எப்படியும் ₹1 தான் இருக்கும், நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அதாவது அப்ளிகேண்ட்டுடைய கேண்டிடேட் பேர், அவங்களுடைய ஃபாதரா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்டான்னு கேட்குறாங்க, அவங்களுடைய பேர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சிங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணணும். பின்னாடி அதுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஜாதி சான்றிதழ், உட்பிரிவு, உங்களுடைய மதம் என்ன, நீங்கள் எந்த ஊரில் வந்து இருக்கீங்க எல்லாமே கேட்குறாங்க. நிரந்தர முகவரி, நீங்கள் ஏதாச்சும் ப்ரிஃபரன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசியல் இந்த மாதிரி குற்றங்கள்லாம் இருக்குது, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேர் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இருக்குது அப்படின்னா கொடுங்க, இல்லை நோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு உங்களுடைய சைன் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கல்விச் சான்று, இருப்பிடச் சான்று, ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, ஜாதி சான்று, முன்னுரிமை கோரும் சான்று, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஜெராக்ஸ் மட்டும்தான் வைக்கணும், ஒரிஜினல் வைக்கக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. ஒரிஜினல் வந்து வைக்கவே கூடாது. உங்களை வெரிஃபிகேஷனுக்கு வர சொல்லும் போது மட்டும்தான் நீங்கள் ஒரிஜினல் வந்து கொண்டு போகணும். பின்னாடி எல்லாமே ஜெராக்ஸ் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அவங்க கேட்டிருக்கக்கூடிய இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. லாஸ்ட் டேட்டு திரும்பவும் சொல்கிறேன் 18ஆம் தேதியோட க்ளோஸ் ஆகுது. எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்தடுத்த மாவட்டத்தில் வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு 2 பேருக்காவது ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.